சென்னையில் பரபரப்பான ஏரியாவில் ஒரு பசுமாடு நட்ட நடு தெருவில் நின்று தன்னோட பாலை தானே சுமந்துச்சுன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. எல்லா கோயிலையும் தாங்க தலைமரம் இருக்கும். ஆனால் ஒரு கோயிலில் இருக்கிற தலைமரத்தை பற்றி மகாபிரிவே ரொம்ப உயர்வாக சொல்லியிருக்காருன்னா அதில் ஏதோ ஒரு விசேஷம் இருக்கும் இல்லையா. சூரிய கிரகணமோ சந்திர கிரகணமோ அந்த டைமில் சில விஷயத்தெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் எதனாலேயோ சூழ்நிலையோ ஏதோ காரணத்தினால அப்படி செஞ்சுட்டு அதனால் வர பிரச்சனையில் தவிச்சிட்டு இருக்கீங்களா? அதுக்கு நிவர்த்தி எந்த கோயிலில் கிடைக்கும் தெரியுமா? Presenting sponsor Tamil Matrimony. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். திருவண்ணாமலை மாவட்டத்தின் முதல் பல்கலைக்கழகம் ACS கல்வி குழுமங்களில் ஒன்றான டாக்டர் MGR பல்கலைக்கழகம் ஆரணி. Courses offered: Faculty of Engineering and Technology, Arts and Commerce, Management Studies, Faculty of Physiotherapy, Pharmacy, Allied Health Science, Faculty of Humanities and Sciences, Viscom and Animation, Design Studies, Faculty of HMCT and Department of Criminology, டாக்டர் MGR யூனிவர்சிட்டி ஆரணி. இந்த ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. சென்னையில் பரபரப்பான ஏரியாவில் ஒரு பசுமாடு நட்ட நடு தெருவில் நின்று தன்னோட பாலை தானே சுமந்துச்சுன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. சென்னையில் பரபரப்பான ஒரு ஏரியாவில் பசுமாடு ஒன்று நட்ட நடு தெருவில் நின்று தன்னோட பாலை தானாகவே சுமந்துச்சுன்னா இந்த காலகட்டத்திலே உங்களுக்கு கேட்கறதுக்கு ஆச்சரியமா இருக்கு இல்லையா? அப்போ 400 வருஷத்துக்கு முன்னால் இருந்த மக்களை நினைச்சு பாருங்க, எவ்வளவு ஆச்சரியப்பட்டிருப்பாங்கன்னு. அப்படி ஆச்சரியப்பட்டவங்கெல்லாம் ஏன் இப்படி பசுமாடு பாலை சுரந்துக்கிட்டு இருக்குன்னு நெருங்கி பார்த்தப்போ அதை விட பெரிய ஆச்சரியம் காத்திருந்ததுங்க. ஆமாம், அந்த இடத்துல ஒரு சிவலிங்கம் பூமியிலேருந்து புதுசாக முளைச்சிருந்தது பாருங்க. சுயம்பு லிங்கமாக அந்த இடத்துல ஒரு லிங்கம் முளைச்சிருக்கு. அதை மக்கள் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள இந்த பசுமாடு கண்டுபிடிச்சு தன்னுடைய ஆராதனையை தொடங்கிடுச்சு. அந்த பசு ஆராதனையை தொடங்கின அந்த சிவலிங்கத்தை அதுக்கப்புறமா மக்கள் எடுத்து அவங்க வழிபட ஆரம்பிச்சாங்க. பசு அடையாளம் காட்டி உருவான சிவபெருமான் அப்படின்றதுனால அவருக்கு கோமலீஸ்வரன் பேர் வச்சாங்க. அந்த கோமலீஸ்வரன் அங்கே கோயில் அமைஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஏரியாவுக்கு கோமலீஸ்வரன் பேட்டைன்னு பேர் வந்துச்சுங்க. என்னடா இது, சென்னையில் கோமலீஸ்வரன் பேட்டைன்னு ஒரு இடம் இருக்கா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக இருக்குங்க. அதுவும் பரபரப்பான அண்ணா சாலைக்கு பக்கத்தில் இருக்குங்க. ஆமாம், உங்கள் எல்லாருக்கும் அநேகமாக தெரிஞ்சிருக்கும். பழைய வாகனங்கள் புது வாகனங்கள்னு நிறைய சர்வீஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த புதுப்பேட்டைக்கு தாங்க கோமலீஸ்வரன் பேட்டைன்னு பேர். இன்னைக்கு வரைக்கும் எல்லா அரசாங்க கெஜெட்லலாம் கூட கோமலீஸ்வரன் பேட்டைன்னு தாங்க அந்த ஊரோட பேர் இருக்குது. அந்த கோமலீஸ்வரன் பேட்டையில் இருக்கிற கோமலீஸ்வரர் கோயிலில் இன்னும் என்னெல்லாம் சிறப்பு இருக்குது ஒன்றுன்னா தெரிஞ்சுப்போம். எல்லா கோயிலையும் தாங்க தலைமரம் இருக்கும். ஆனால் ஒரு கோயிலில் இருக்கிற தலைமரத்தை பற்றி மகாபிரிவே ரொம்ப உயர்வாக சொல்லியிருக்காருன்னா அதில் ஏதோ ஒரு விசேஷம் இருக்கும் இல்லையா. பொதுவாகவே கோயில்னு ஒன்று இருந்தால் அங்கே தலைவிருச்சம்னு ஒன்று இருக்கும், அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் இந்த கோமலீஸ்வரர் கோயிலில் இருக்கிற தலைவிருச்சத்துக்கு ரொம்பவே சிறப்பு உண்டுங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கோயில்லையும் வில்வம் தலைவிருச்சமாக இருந்ததுன்னா அந்த வில்வம் ஒரு காம்பில் 3 தளங்கள், அதாவது 3 இலைகள் இருக்கக்கூடிய வில்வமாக இருக்கும். இது சாதாரண வில்வமுங்க. ஆனால் இந்த கோயிலில் இருக்கிறது மகாவில்வம். மகாவில்வத்தில் அப்படி என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காம்பில் 9 இலைகள், அதாவது 9 தளங்கள் இருக்கக்கூடிய விசேஷம் மகாவில்வத்தில் மட்டும்தான் உண்டு. இந்த மகாவில்வத்தால் ஒரே ஒரு தளத்தை சிவனுக்கு அர்ச்சனை பண்ணோம் அப்படின்னாக்க பல கோடி மடங்கு புண்ணியம் கிடைக்குங்க. இதை நான் சொல்லலை, பரமாச்சாரியரே சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, இந்த கோமலீஸ்வரர் கோயிலில் இப்படி ஒரு மகாவில்வம் இருக்குது. இந்த மரத்துக்கிட்ட நின்று தரிசனம் பண்ணுறது கூட ரொம்ப ரொம்ப நல்ல பலனை தரும்னு மகா பெரியவர் தன்னுடைய தெய்வத்தின் குரலே சொல்லியிருக்காரு. சூரிய கிரகணமோ சந்திர கிரகணமோ அந்த டைமில் சில விஷயத்தெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் எதனாலேயோ சூழ்நிலையோ ஏதோ காரணத்தினால அப்படி செஞ்சுட்டு அதனால் வர பிரச்சனையில் தவிச்சிட்டு இருக்கீங்களா?
அதுக்கு நிவர்த்தி எந்த கோயிலில் கிடைக்கும் தெரியுமா? சூரிய கிரகணமோ சந்திர கிரகணமோ அந்த சமயத்தில் சில விஷயங்கள் எல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு பெரியவங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் எல்லா சமயத்திலும் அதை கடைப்பிடிக்க முடியறது இல்லைங்க. கர்ப்பிணிகள்லாம் வெளியவே போகக்கூடாதுன்னு கூட சொல்லுவாங்க. ஆனால் சில சமயம் வேறு வழி இல்லாமல் அந்த நேரத்துலேயே பிரசவம் ஆனதெல்லாம் கூட உண்டு. இந்த மாதிரியான பிரச்சனைகளால் ஏதாவது தோஷங்கள் வந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் பயந்தீங்கன்னா அந்த தோஷம் நீங்கிறதுக்கு இந்த கோமலீஸ்வரர் கோயிலுக்கு வந்தால் உங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கும். அதை நிரூபிக்கிற வகையில் இங்கே அம்பாள் சன்னதிக்கு மேலே, அதாவது கருவறையில் இருக்கிற அம்பாள் சன்னதிக்கு மேலே இருக்கிற விதானத்தில் சர்ப்பம் ஒன்று, அதாவது பாம்பு ஒன்று சந்திர சூரியர்களை விழுங்கக்கூடிய காட்சி அப்படியே புடைப்பு சிற்பமாக இருக்குங்க. அந்த காட்சி அந்த சிற்பத்துக்கு நேர்கீழே நின்று நீங்கள் அம்பாளை தரிசனம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எத்தகைய கிரகண தோஷம் இருந்தாலும் போயிடும் அப்படிங்கிறது இந்த கோயிலில் நிலவக்கூடிய ஐதீகமாக இருக்குது. பெண் சித்தரான சர்க்கரை அம்மாள் ஆகாயத்தில் பறந்தாங்கன்னு கேள்விப்பட்டு ஆச்சரியப்பட்டிருப்பீங்க. அவங்களுக்கு அந்த சக்தியை கொடுத்த முருகன் எந்த கோயிலில் இருக்கார் தெரியுமா? இந்த கோயிலில் இருக்கிற சுவாமி அம்பாள் மட்டும் இல்லைங்க, இங்கே இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களுமே ஒரு வகையில் ரொம்ப ஆற்றல் நிறைஞ்சவங்க தான். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இங்கே கருவறை வாசலில் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையோட அருளக்கூடிய சிலாரூபமாக அருளக்கூடிய சன்னதி இருக்குங்க. இந்த சன்னதிக்கும் சித்தரான சர்க்கரை அம்மாளுக்கும் பெரிய தொடர்பு இருக்குங்க. ஆமாம், இந்த கோயிலில் இந்த சன்னதியில் தான் இந்த முருகனை தான் அந்த அம்பாள் வேண்டிட்டு அடிக்கடி இங்கே வந்து தான் தியானம் பண்ணுவாங்களாம். இந்த முருகனோட அருளால் தான் அவங்களுக்கு நிறைய சித்திகள் கிடைச்சதாக சொல்கிறாங்க. இந்த சித்தியில் ஒன்று தான் அவங்க பறந்து போனது. அதுவுமே கூட இந்த கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற அவங்களுடைய வீடு, ஆமாங்க, அவங்க வாழ்ந்த இடம் இந்த கோயிலுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது. அந்த வீட்டினுடைய மாடியிலிருந்து தான் அந்த அம்மாள் பறந்ததாக சொல்கிறாங்க. சரி, அப்படி ஒரு அற்புதமான கோயிலில் நீங்களும் உங்கள் குடும்பமும் நல்லா இருக்கணும், எல்லா மங்களங்களும் அங்கே சேரணுன்றதுக்காகவே குமுதம் பக்தி ஸ்பெஷல் ஒரு விசேஷமான பூஜை நடந்துச்சு. அதாவது உங்களுக்கு தெரியுமா, பொதுவாக பகவான் வந்து பக்தர்களுக்காக விட்டு கொடுப்பான்னு தெரியும். சுக்கிரவாரம் அம்மனும் அப்படிதாங்க விட்டு கொடுத்தவங்க. அம்மன் வந்து சிவபெருமானை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக காமாட்சி அம்பாலா பல இடங்களில் தவம் பண்ணாங்களாம். அதே சமயத்தில் மாங்காடில் தவம் பண்ணும்போது சுக்கிரனும் அவங்க கூட சேர்ந்து தவம் பண்ணிட்டு இருந்தாராம். சிவபெருமான் வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வந்தோடனே ஒன்று காமாட்சிக்கு காட்சி தரணும், இல்லை சுக்கிரனுக்கு காட்சி தரணும், 2 பேரில் ஒருத்தருக்குத்தான் என்னால் தரிசனம் தர முடியும் இந்த சமயத்தில்னு சொன்னோடனே அம்பாள் என்ன சொன்னாங்களாம், எனக்கு இல்லைன்னா பரவாயில்ல, பக்தனுக்கு முதல்ல ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி சுக்கிரனுக்கு காட்சி அளிக்க சொன்னாங்களாம். அதனால் இப்படி தனக்கு தாயாக இருந்து அம்பாள் இறங்கினதுனால இனி வெள்ளிக்கிழமைகளில் உன்னை ஆராதிக்கக்கூடிய யாரையும் என்னால் தோஷம் தாக்காது அப்படின்னு சுக்கிரன் வாக்கு கொடுத்தாராங்க. அதாவது வெள்ளிக்கிழமைகளில் அம்பாளை பூஜை பண்ணுனா வாழ்க்கையில் திருமண தடை, குழந்தை பிறக்கிறதுல தடை, இந்த மாதிரி எந்த விதமான ஒரு பிரச்சனை சுக்கிர தோஷத்தால் ஏற்பட்டிருந்தாலும் அந்த தடையெல்லாம் நீங்கி எல்லா சுபகாரியங்களும் மங்களங்களும் உடனே கைகூடும்ன்றது ஐதீகம்ங்க. அப்படி சிறப்புமிக்க சுக்கிரவார பூஜை இந்த கோமலீஸ்வரர் கோயிலில் நடந்துட்டு இருந்தப்போ தான் உங்கள் பேராலேயே ஒரு பூஜை நடந்துச்சு. அந்த மங்கள கௌரி யந்திர பூஜையை இப்போ நீங்களே பார்க்கலாம். குமுதம் பக்தி வாசகர்கள் நாமதேயஸ்ய அஸ்ய சகல குடும்பத்தைரிய தைரிய வீரிய விஜயாஜுராரோக்கிய ஐஸ்வர்யானாபிவிருத்தியர்த்தம். உங்கள் வீட்டில் எல்லா சுபகாரியங்களும் தடை இல்லாமல் நடக்கணும், உங்கள் வீட்டில் சர்வ மங்களம் சேரணும், எல்லா செல்வங்களும் செழிக்கணும் அப்படின்ற வேண்டுதலோட இந்த கோமலீஸ்வரன் கோயிலில் உங்கள் பேராலே பூஜிக்கப்பட்ட மங்கள கௌரி யந்திரம் 16/7/2026 தேதியிட்ட குமுதம் பக்தி ஸ்பெஷல் புத்தகத்தோட இணைப்பாக தரப்படுதுங்க. அந்த புத்தகம் 2/7/2026 அன்றைக்கே கடைக்கு வந்துருச்சு. இன்னும் நீங்கள் வாங்கலைன்னா உடனே போய் வாங்கிடுங்க. உங்கள் வீட்டில் எல்லா வளங்களும் நிறையட்டும், மங்கள கௌரியோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். Presenting sponsor Tamil Matrimony. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். திருவண்ணாமலை மாவட்டத்தின் முதல் பல்கலைக்கழகம் ஏசிஎஸ் கல்வி குழுமங்களில் ஒன்றான டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் ஆரணி. Courses offered: Faculty of Engineering and Technology, Arts and Commerce, Management Studies, Faculty of Physiotherapy, Pharmacy, Allied Health Science, Faculty of Humanities and Sciences, Viscom and Animation, Design Studies, Faculty of HMCT and Department of Criminology, டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி ஆரணி. இந்த ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது.